பங்சால்ல ஒரு தரமான சாப்பாடு கிடைக்க வரணும்னா கண்டிப்பா த மசாலா மொனராக் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மசாலா மொனராக் இருக்கோம். இந்த கடை பாத்தீங்கன்னா பங்சால்ல இருக்கு. இந்த கடை பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா முன்னாடி UOA இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு லைஃப் டைம்க்கு கண்டிப்பா இங்க சாப்பிட வரலாம். ஒரு ஹோம்மேட் சாப்பாடை வந்து இங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம லைஃப் டைம் பார்த்துருக்கோம். நிறைய இந்தியன்ஸ் தவிர சைனீஸ் வராங்க, வெள்ளக்காரவங்க வராங்க இந்த கடைக்கு வந்திருக்காங்க. இந்த கடையில என்னதான் ஸ்பெஷலா இருக்குன்னு வாங்கிப்பாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா மெயின்லி இங்கே உள்ள ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு தரமான சாப்பாடு வேணும்னா கண்டிப்பாக இவங்க கடைக்கு வரலாம். இவங்க வந்து காலையில் வந்து ஒரு 6:30 7 வந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அண்ட் ஈவினிங் 3 மணி வரைக்கும் இந்த கடை உங்களுக்காக அவங்க திறந்து வச்சிருப்பாங்க. ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்த உடனே வார்ம் வெல்கம் பண்ணி உட்கார சொல்லி, இல்லை ஒரு வேளை வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி, கொஞ்சம் டிலே ஆனிச்சுன்னா அப்பாலஜைஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி ரொம்ப பணிவாக ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கடையில் வந்து பீக் ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால வந்து அவங்கள்ட்ட வந்து கஸ்டமர்கிட்ட பேசக்கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. பட் இவங்க வந்து இந்த வேலையிலேயே வந்து அழகாக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா செய்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட கறி மசாலா தோசையை ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிக்னேச்சரான ஒரு டிஷ்ஷா. லஞ்ச் டைம் ஒரு ஹெவியான மீல் எடுக்கணும், பட் சோறு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அவங்களோட சிக்கன் கறி தோசை ட்ரை பண்ண போறோம். அண்ட் அவங்களோட பசும்பால் ப்ரூ, இதுல வந்து அவங்க வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து வெள்ளை சீனி இல்லைங்க. ஸோ பாக்குறப்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்தது அவங்களோட மசாலா கறி தோசை சொன்னாங்க. உள்ளுக்கு எப்படி இருக்கு பார்ப்போம். பாருங்க, உள்ளுக்கு எவ்வளவு சிக்கன் மோன்னு பாருங்க. ஒரு 2 to 3 சிக்கன் பீஸ் ஆச்சும் பிச்சு போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அமௌண்ட் நிறைய தான் இருக்கு. வெங்காயம் நல்லா இருக்கு. ஸோ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எடுத்துட்டு நல்லா ஊற்றி அந்த சிக்கன்ல வந்து நல்லா மசாலாவோட இன்ஃபியூஸ் இருக்கு. பிளஸ் வந்து இந்த இது பாத்தீங்கன்னா பார்க்க வந்து சாஃப்டா இருந்தாலும் இந்த மேல உள்ள பொருட்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்கு. சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஹெவியான சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க சப்பாத்தி இல்லை புட்டு மாயம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினிமம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். எஸ்பெஷலி அவங்க சப்பாத்திங்க ஹாட் செல்லிங். சீக்கிரம் வரலன்னா அவங்க சப்பாத்தி முடிஞ்சிடும். அவங்க சப்பாத்தி நார்மல் கிரேவியை வச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக இவங்க கடையில் மோரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிரை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளுக்குள்ள ஹெர்ப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப உரப்பா இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட இந்த மோரை குடிச்சு பார்க்கலாம். ரொம்ப இதமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் டிஷ், அவங்களோட லஞ்ச் உணவு. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சைவமும் அசைவமும் 2 விதமான சாப்பாடா இருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சைவத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகுதான் அசைவ சாப்பாடை அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அண்ட் வந்து தனித்தனியான யூட்டென்சில் வச்சிருக்காங்க. கரண்டியாவதோ மங்காவதோ வந்து உங்களுக்காக வந்து அவங்க செப்பரேட்டா வச்சிருக்காங்க. இங்க கீரைக்கறியெல்லாம் ஹைலி டிமாண்ட்ங்க. லேட்டா வந்தா கண்டிப்பா இதெல்லாம் முடிச்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப பேர் வந்து இதுக்காக இந்த கடைக்கு சாப்பிட வராங்க. இவங்க மட்டும் நல்லி எலும்பு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கல. உண்மையாவே ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சு. ஒரு வாழையில சாப்பாடு போட்டு அதுல தனி ஒரு 4-5 வெஜிடபிள் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபுல் பிரைஸ் வாங்குறதுக்கு பதில் இவங்க இண்டிவிஜுவலா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த பிரைஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ரீசனபிளா ஃபீல் பண்ணுது. ஓகே, இப்போ அவங்களோட லஞ்ச் மீல் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ மெயின்லி இதுக்கு தான் வந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 10 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் இருக்கும். சீக்கிரம் வந்தீங்கன்னா நிறைய இருக்கும், லேட்டா வந்தா முடிஞ்சிடும். ஸோ ஒரு பை 2 o'clock வந்து ஐட்டம்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சவுசாம்பால் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தௌதிய பிரட்டல், அப்புறம் கேபேஜ் தனியாக இருந்துச்சு. அண்ட் தென் இது ரைத்தா, அவங்களோட ஸ்பெஷல் ரைத்தா, அப்புறம் சாம்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசம், அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொச்சக்கொட்டை போட்டு சம்திங் லைக் ஒரு அச்சா மாதிரி செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் டெம்பே இருக்கு. அண்ட் தென் சிக்கன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கோழி கிச்சா மாதிரி இருக்கு. ஸோ வாங்க எல்லாம் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களோட சாப்பாடு சைடு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா MSG எதுவும் இங்க ஆட் பண்ணல. வெளியே உள்ள ஆள் யாரும் இன்வால்வ் ஆகாம ஜஸ்ட் இந்த ஃபேமிலி மெம்பர் தான் இந்த கடையை ரன் பண்ணிட்டு வராங்க. எஸ்பெஷலி இங்க உள்ள எல்லா டிஷ்ஷஸும் வந்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நேரம் இல்லைன்னா இவங்க கிட்ட வந்து டேக்அவே சர்வீசஸும் இருக்கு. அழகான பேக்கேஜிங்ல அவங்க வந்து இந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு டேக்அவே கொடுக்குறாங்க. சரி, இப்ப வாங்க இந்த கடையோட ஓனர்கிட்டே நம்ம டைரக்டா கேட்டு இன்னும் தெரிஞ்சுக்கோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெகதீஸ்வரி ஃப்ரம் த மசாலா மொனாக். நாங்க வந்து டோட்டல் சவுத் இந்தியன் சாப்பாடு ப்ரொவைட் பண்றோம். எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா பங்சா உத்தமால பனராயோ ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கோம். நாங்க வந்து ஒர்க்கிங் கிரவுட்க்கு கேட்டு பண்றோம் சாப்பாடு. ஸோ உண்மையிலேயே ஹோம் குக் ஃபுட் செய்யறோம். அஜினோமோட்டோ இல்ல, ஃபிளேவரிங்ஸ் எல்லாம் போடாம ஃப்ரெஷ்லி எவ்ரிடே குக் ஃபுட். நேற்று உள்ளது இன்னைக்கு உள்ளது நாளைக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க நம்பி வந்து சாப்பிடலாம். இன்னொன்னு எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடை தவிர மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனா இருப்பாங்க. ஐயப்பன் சீசன்ல வெஜிடேரியன் சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது வேண்டுதலுக்கு இல்ல காவடி எடுக்கிற அப்படின்னு. நாங்க சமைக்கிறது டெய்லி எவ்ரிடே நாங்க சமைக்கிறதுமே வந்து எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான்வெஜ்க்கு தனி சட்டி, தனி பாத்திரம், தனி கரண்டி எல்லாமே தனித்தனியா இருக்கு. அதே மாதிரி நாங்க சர்வ் பண்ற ட்ரேஸும் வந்து டிஃப்ரெண்ட். அது கழுவுறது, சுத்தம் பண்றது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். வெஜிடேரியனுக்கு வந்து தனியா சமைக்கிறோம்.
வெஜிடேரியன் சாப்பாடு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெஜிடேரியன் சாப்பாடே சமைக்க ஆரம்பிப்போம். சமைச்சு அது வெளியாகும். அண்ட் தட்டு பிளேட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சீசன்ல ஃபுல் வெஜிடேரியனா தான் இருக்கும் நம்ம கிட்ட எல்லாமே. ஸோ நீங்க நம்பி வந்து சாப்பிடலாம், அச்சம் இல்லாம வந்து சாப்பிடலாம். ஸோ அதுதான் எங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. சாப்பாடு தவிர இது மெயின் ஸ்பெஷாலிட்டி எங்க கிட்ட உள்ளது. பங்சார் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தரமான கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க.